இன்னைக்கு 100% ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக், ஆனால் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. இது வந்து கருப்பு உளுந்து மாவு. உங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து வாங்கி கொஞ்சம் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி சலிச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த உளுந்து மாவில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து கருப்பு உளுந்து மாவு. கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, வெல்லம், நல்லெண்ணெய், கொஞ்சமாக நெய். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டில் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஸ்பூனில் தான் எடுக்கிறேன். ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன்ற கணக்கு 6 ஸ்பூன் எடுக்கிறேன். 6 ஸ்பூனுக்கு வெல்லம் வந்து பாதியாக எடுத்துக்கணும், அப்படின்னா 3 ஸ்பூன். இன்னும் நல்லா இனிப்பு சேர்ப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி கூட எடுத்துக்கோங்க. பட் வந்து அளவான இனிப்பு இருந்தாவே நல்லாயிருக்கும். இது 3 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம், மாவு, நெய் இது 3த்தையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்கணும். லட்டு பிடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து நெய்யை விட நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. அந்த கருப்பு உளுந்தும் நல்லெண்ணெயும் சேர்ந்தது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த லட்டு வந்து இப்படி ரவுண்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ கருப்பு உளுந்து லட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீ உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நீங்கள் அதை பிடிச்சி வைக்க வேண்டியதான். கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடியது ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.